ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி பைட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் லிச்சி ரபடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு நான் லிச்சி பழம் 200 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம், பல்ப் மட்டும் தனியாக வச்சுக்கலாம். தோல் ரிமூவ் பண்ணுறது ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க, ஈஸியாகவே வந்துடும். இந்த தோலெலாம் ரிமூவ் பண்ணியாச்சுங்க, பல்ப்பு எடுத்து வச்சுட்டோம். இப்போ இதுலேருந்து இந்த சீட்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பல்ப்பை தனியாக வச்சுக்கலாம். பல்ப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம். பேஸ்ட்டு ரெடி. இப்போ நான் ஒரு கடாயில் ஒரு 1 லிட்டர் மில்க்கை ஆட் பண்ணியிருக்கேன். மில்க் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இது நல்லா கொதிக்கட்டும், கொதித்து நல்லா சுண்டணும் இந்த மில்க்கு. இப்போ நடுவில் இந்த மாதிரி கலரி விட்டுக்கலாம். இந்த சைடில் இருக்கிற அந்த சைடில் இருக்கிற இதெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. கொதித்து நல்லா பால் நல்லா சுண்டி அந்த ஸ்டேஜில் வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர்லெஸ் கோவா ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ ரெண்டும் நல்லா சேர்த்து நல்லா கொதித்து நல்லா திக்காகணுங்க. மில்க்கும் அந்த சுகர்லெஸ் கோவா எல்லாம் சேர்த்து நல்லா திக்காகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா திக்காயிடுச்சு. இதுதாங்க பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டு சுகர் ஆட் பண்ணலாம். 3/4 கப்பு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இதுக்கு போதுமானதாக இருக்கும், இந்த ஸ்வீட் நல்லாயிருக்கும், போதுமானதாக இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு லிச்சி பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடர், ஒரு சர்விங் பவுலில் எடுத்து காட்டுறேன். ஃபைனலாக நம்மளுக்கு பிடிச்ச நட்ஸு ஆட் பண்ணிக்கலாம். லிச்சி ரபடி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.